வணக்கம். பங்குனி உத்திர திருவிழா வரலாற்றைத்தான் இந்த பதிவின் வாயிலாக அறிந்து கொள்ளப் போகிறோம். பங்குனி உத்திரம் என்பது நம் கடவுளாகிய முருகப்பெருமானுக்குரிய சிறப்பு விரத தினமாக கொண்டாடப்படுகிறது. இது பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர தினமாகும். நம் தமிழ் மாதங்களில் 12ஆம் மாதம் பங்குனி, நட்சத்திரங்களில் 12ஆம் நட்சத்திரம் உத்திரம். எனவே 12 கை வேலனுக்கு சிறப்பான தினமாக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. அநேகமான முருகன் கோயில்களில் இத்தினத்தில் வருடாந்த திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம். அதோடு சேர்த்து நம் மீனாட்சி கல்யாணமும் இத்தினத்தின் சிறப்பு. நம் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் சோமசுந்தரர் என்றும் மீனாட்சி என்றும் நாமம் கொடுத்து மனம் செய்வித்த நாளும் இந்த பங்குனி உத்திர நாளாகும். அதோடு சேர்த்து நம் சிவனின் மோன நிலையை கலைத்த அந்த மன்மதனை எரித்ததால் கலங்கி நின்ற தேவர்களுக்கு ஆறுதல் வார்த்தையாக நம் சிவன் தேவியை இத்தினத்தில் மணந்தார் என்பதுதான் ஐதீகம். இத்தினத்தில்தான் நம் சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் ஆடை அணிகலன்களால் அழகு செய்து அவர்களை மணவரையில் அமர்த்தி வாத்தியங்களெல்லாம் முழங்க, வேதங்கள் ஓதி, ஹோமம் வளர்த்து, தோத்திரங்களெல்லாம் கூறி, தாலி கட்டி, வாழ்த்துக்கள் கூறி அலங்கரித்த பல்லக்கில் இருவரையும் ஊர்வலமாக கொண்டு சென்று பள்ளி அறைக்கு அனுப்பி வைப்பார்களாம். இந்த பங்குனி உத்திர தினத்தை கல்யாண திருவிழா என்றும் கூறுவார்கள். பலரும் இந்நாளில் கல்யாண சுந்தர விரதத்தையும் மேற்கொள்வார்கள். பகல் பொழுதுகளில் உணவுகளை உட்கொள்ளாது இரவில் வெறும் பால், பழம் போன்ற உணவு வகைகளை உட்கொண்டு இந்த விரதத்தை மேற்கொள்வார்கள். இத்தினத்தில் தான் பார்வதியை பரமேஸ்வரர் மணந்தாராம். ராமன் சீதையை கரம் பிடித்தாராம். மேலும் நம் முருகப்பெருமான் தேவயானியை கரம் பிடித்தாராம். திருவரங்கநாதர், ஸ்ரீ ஆண்டாள் முதலிய தெய்வத் திருமணங்கள் பலவும் இந்த பங்குனி உத்திரத்தன்று தான் நடைபெற்றனவாம். இதனால்தான் பங்குனி உத்திர விரதம் திருமண விரதம் என்றும் கல்யாண விரதம் என்றும் போற்றப்படுகிறது. இளைஞர்களும் கன்னிகளும் இத்தினத்தில் பெருமானையும் நம் முருகப்பெருமானையும் வழிபட்டு வணங்கினாள். அதுவும் குறிப்பாக திருமணக் கோலத்தில் வழிபட்டு வணங்கினால் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும் என்று நம்பப்படுகிறது. அசுரனை வீழ்த்திய நாள் இந்த பங்குனி மாதத்தில்தான் அசுரர்களின் கொட்டத்தை அடக்க நம் முருகப்பெருமான் தன் தாய் தந்தையாரை வணங்கி தன் பயணத்தை ஆரம்பித்தாராம். இதுவே இந்த பங்குனி உத்திர தினத்தின் சிறப்பாக